ஓகே, நீங்க இப்ப நிதானத்துல இல்ல, போய் படுத்து தூங்குங்க, காலையில பேசிக்கலாம். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன முடிவு? எனக்கு அவளும் வேணும். அவளும் வேணும்னா என்ன அர்த்தம்? கோழி பண்ண ஆட்டு பண்ண மாதிரி பொண்டாட்டி பண்ணைய வைக்க போறீங்க? நீ அவளை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஏங்க, இது என்ன காபி டீ பிரச்சனையா? காஃபி இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி டீ சாப்பிடுறதுக்கு வாழ்க்கைங்க. கொஞ்ச நாளா நீ ரொம்ப குழம்பு போயிருக்க லட்சுமி. நான் அவளோட சிநேகிதமா இருக்கேன்னா உன்னை வெறுத்துட்டேன்னு அர்த்தம் இல்ல. நான் ரெண்டு பேரையும் சமமா பாக்குறேன். என் மனசு இருக்கே, அது ஒரு தராசு மாதிரி எப்பவுமே சமமா இருக்கும். அது எப்படிங்க ஒரு புருஷன் ரெண்டு பொண்டாட்டிக்கிட்ட சமமா அன்பு செலுத்த முடியும்? முடியாதா? ஒரு தகப்பன் 10 புள்ள கிட்ட சமமா அன்பு வைக்கிறப்போ, ஒரு சிநேகிதம் 10 சிநேகிதம் கிட்ட சமமா அன்பு வைக்கிறப்போ, ஒரு புருஷன் ஆஃப்டர் ஆல் 2 பொண்டாட்டி கிட்ட சமமா அன்பு வைக்க முடியாதா? என்கிட்ட ஆர்கியூ பண்ணி நீ ஜெயிக்கவே முடியாது. ஏங்க, இப்படியே சொல்லலாம் இல்லையா? ஒரு தாய் 10 குழந்தைங்க கிட்ட சமமா அன்பு செலுத்துற மாதிரி, ஒரு பொண்ணு 10 சிநேகிதம் கிட்ட சமமா அன்பு செலுத்துற மாதிரி, ஒரு பொண்டாட்டி ஆஃப்டர் 2 புருஷன்கிட்ட அன்பு செலுத்த கூடாதா? அப்படி ஒரு நிலைமை நம்ம வீட்டுல ஏற்பட்டா நீங்க தாங்கிக்குவீங்களா?